வணக்கம் கைஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சவுத்தர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2025 டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 3518 வேகன்சி அப்ரெண்டிஸ்க்கான கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் கண்டிப்பாக வரும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலையும் நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதனால் உத்தரப்பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் இந்த மாதிரி எல்லா துறையிலிருந்தும் சதர்ன் ரயில்வேக்கு போட்டி போடுவாங்க. நம்மளுக்கு தமிழர்கள் மட்டும்தான் முன்னுரிமைன்றதெல்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்ரெண்டிஸ் வந்து ஃப்யூச்சரில் குரூப் 4 சரியா, குரூப் டி சரிங்களா, குரூப் டிக்கான விண்ணப்பம் அளிக்கும் போது இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. யார் யாருக்குன்னா ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் முடிச்ச சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து போனஸ் மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் அப்ரெண்டிஸ் வந்து கண்டிப்பாக அனைவரும் முடிச்சு வைப்பாங்க. ரயில்வே துறையில் போகணுன்னு நினைக்கிறவங்க சரியா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணுன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு ப்ளஸ் வந்து எக்ஸாம் டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வெப்சைட் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் எஸ்எம்எஸ்ஸை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிடுவாங்க. எந்த தகவல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த 2 மூலியமாக தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதனால் விண்ணப்பம் அளிக்கும் போது உங்களுடைய மொபைல் நம்பரோ மெயில் ஐடி பக்காவாக கொடுத்துருங்க. கரண்ட் அப்டேட்டில் இருக்கிறத கொடுங்க. நீங்கள் மொபைல் நம்பர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க. ஏன்னா எல்லா தகவலும் அதில் தான் பரிமாற்றப்படும் சரிங்களா. சவுத்தர்ன் ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு என்றைக்கு தகவல் வந்துச்சுன்னா 25/8/2025 லாஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இதிலே டேட் இருக்கும், நோட்டிஃபிகேஷனில் டேட் இருக்கும். அதனால் விண்ணப்பம் அளிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய ஐடி சர்டிஃபிகேட் ப்ளஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தால் டிப்ளமோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த ட்ரேடை வந்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எந்த ட்ரேட் முடிச்சிருக்கீங்க டிப்ளமோவில் நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃப்ரெஷர் கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பார்த்துருவோம். நம்ம வீடியோ தெளிவாக பாருங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போது அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கு 3518 வேகன்சி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த 3500 வேகன்சி நம்மளுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா தெளிவாக சொல்லிட்டேன். ப்ளஸ் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் A to Z நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய செலெக்ஷன் வந்து எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் பெரம்பூர், கோயம்புத்தூர், சென்னை, பொன்னாமலை, மதுரை, பாலக்காடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருவனந்தபுரம் சரிங்களா. இந்தந்த துறையில் இந்தந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங்கே நடக்க போகுது. அப்ரெண்டிஸில் செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரைனிங் சென்டர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நியர்பை எது இருக்கும் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் தாராளமாக போடலாம். ஏன்னா சவுத்தர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உங்களுடைய ட்ரைனிங் சென்டர் கொடுக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நீங்கள் வந்து கணிக்க முடியாது, எனக்கு சென்னையில் தான் வேணும், பொன்னாமலை தான் வேணும், கோயம்புத்தூரில் தான் வேணும்னா நீங்கள் கணிக்க முடியாது. நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வேணால் நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுனா 25/8/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு முடியுது பார்த்தீங்கன்னா 25/9/2025 அன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். விண்ணப்ப முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்களே தாராளமாக செக் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் பயோவில் லிங்க் வேணால் சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து செப்பரேட்டாக அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா. இந்த லிங்க் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர் கண்டிப்பாக தேவைப்படுற நபர்கள் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் செப்பரேட்டாக அனுப்பிச்சி விட்றேன். நம்மளுக்கு இப்போது எவ்வளோ போஸ்டிங்ன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். கரண்ட் சவுத்தர்ன் ரயில்வே ஜாபை பொறுத்த வரைக்கும் பெரம்பூருக்கு வந்து 1394 வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கோல்டன் ராக் அதை பொறுத்த வரைக்கும் 857 போஸ்டிங்கும், சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஆன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 1267 வேக்கன்சியும் ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்தந்த ட்ரேடை பொறுத்து அதே போல் நம்மளுடைய கம்யூனிட்டி பேசிக்கு வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க சரிங்களா. அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி வச்சுங்க. விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதே போல் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, உங்களுடைய 10th மார்க் ஷீட், ஐடிஐ சர்டிஃபிகேட் அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் எல்லாமே கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. சரி, ஐடிஐ நீங்கள் ஐடிஐ எக்ஸ் கேட்டகரி இதை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டு இருக்குது. சேம் இதுதான் நோட்டிஃபிகேஷனு. ஃப்ரெஷர் கேண்டிடேட் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? அண்டு எஸ்சி கேட்டகிரி 3 வேக்கன்சியும், வெல்டர் கேட்டகிரி 3 வேக்கன்சியும்,
பெயிண்டர் கேட்டகிரி 3 வேகன்சி. இந்த மாதிரி எல்லா கேட்டகிரியுமே கம்யூனிட்டி பேசிக் வந்து அந்த கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெல்டர், பெயிண்டர், ஃபிட்டரு, இந்த மாதிரி எல்லா கேட்டகிரிக்குமே சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப், இந்த எல்லா கேட்டகிரியுமே வந்து இவங்க வந்து கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுடைய கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில் தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீமாக ஒரு கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே டீமாக ஒரே பேட்சாக நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது மிகவும் நல்லதுன்னு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஒன்றா தான் உங்களை ஆல்ஃபர் பண்ணுவாங்க. அதே போல் எக்ஸ் ஐடிஐ கேட்டகிரி, இந்த எக்ஸ் ஐடிஐ கேட்டகிரினா நீங்கள் வந்து ஐடிஐ முடித்த மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை வந்து அவங்க வந்து பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காமனாக இது எல்லாத்துக்குமே கேரியர் ஆஃப் உமன் ஒர்க்ஸ் அண்ட் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டே கேட்டிருக்காங்க. ஃபிட்ரு, வெல்டர், பெயிண்டர், கார்பெண்டரு, எம்எம்பி, பாசா, எம்எம்டிஎம், மிஷினரி, டன்னர். ஓகேவா? இந்த எல்லா கேட்டகிரியுமே வந்து அந்த அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு தகுந்த போல் அந்த அன்ரிசர்வ் ப்ளஸ் வந்து ஓபிசி மேலே வந்து டாப் டு பாட்டம் வந்து கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி பேசிக் வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகிரினா 48 வேகன்சி, ஓபிசி 33, எஸ்சி 18, எஸ்டி 9, இந்த மாதிரி இடபிள்யூ கேட்டகிரி 12, டோட்டலாக வேகன்சி பார்த்திங்கன்னா 120 வேகன்சியும் பெற்றோர் கொடுத்துருக்காங்க ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கு. ஓகேங்களா? இது எப்படி நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், சென்னை டிவிஷனுக்கு எவ்வளோ வேகன்சி எப்படி சார் நம்ம அப்படியே பார்த்துட்டு வருவோம். சென்னை டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பேசா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பர்சனல் சென்னை டிவிஷனுக்கே நீங்கள் வந்து பர்சனலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், வெல்டர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சென்னை டிவிஷனுக்குன்னே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னை டிவிஷன் போட்டி போடுற நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய நியர்பை சர்க்கிளில் என்ன டெஸ்டின் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சென்னையிலே வசிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஐடி ஸ்டூடெண்ட் முடிச்சவங்க இது கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நியர்பை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூட அதிகபட்ச ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதே போல் பெரம்பூரும் அதே தான். எல்லா டிவிஷனும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நமக்கு அப்ரெண்டிஸ் ஜே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுக்கான சேலரி, ஊதியம், சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தாமதிக்க வேண்டாம். ஆன்லைன் ப்ராசஸ் தான். நியர்பை நெட் சென்டரில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாலக்காடு, சேலம் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 8-9 துறைக்கு டிவிஷனுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து சேம் தான். உங்களுடைய கம்யூனிட்டி பேப்பர் நான் லாஸ்ட் டைம் சொன்னது தான். உங்களுடைய கம்யூனிட்டி வந்து அவங்க வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கம்யூனிட்டி பேசிக் இருக்கிற வேக்கன்சியோட தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அன்ரிசர்வ் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் தாராளமாக போட்டி போடலான்னாலாம் அவங்க மெஷர் பண்ணலை. இந்த கம்யூனிட்டிக்கு உள்ள வேக்கன்சி நீங்கள் போட்டி போடுறதுக்கு தயாரா அப்படின்றதை கேட்டிருக்காங்க. அதனால் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய கம்யூனிட்டி பேசி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக போட்டி போடலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும். அந்த ஃபிசிக்கலுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் செக் பண்ணுவாங்க. 100% மெடிக்கல் செக் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் உங்களுடைய ஆவரேஜாக வந்து ரொம்ப யூனிஃபார்ம் டியூட்டி மாதிரிலாம் ஃபிசிக்கலை வந்து கேர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கு போதுமான அளவு உங்களுடைய உடல் தகுதி இருந்தாலே போதுமானது தான். ஏன்னா வந்து அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கன்னை நம்ம தூக்க போகிறதில்ல, நான் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓட போகிறதில்ல. இருக்கிற இடத்துல நம்ம வேலை செஞ்சுட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுடைய மெடிக்கல் நீங்கள் சாதாரணமாக வந்து மெடிக்கல் செக் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கேட்டகிரி எல்லாமே தனிப்பட்ட முறையில் வரும். நீங்கள் செலெக்ஷன் அப்ளிகேஷன் போடும்போது கரெக்டாக உங்களுடைய விண்ணப்பத்தை கரெக்டாக பூர்த்தி செய்யணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? மெடிக்கலை பொறுத்த வரைக்கும்
இந்த ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும். இதுதான் காமன். இதை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் +50% மார்க் இருக்கணுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 10th +2 நீங்கள் 50% மார்க் இருக்கணும். அதே போல் மெடிக்கல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். +2ல் நீங்கள் 50% மார்க், அதுவும் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட்லேயுமே வந்து 50% மார்க் இருந்தால் தான் நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியுன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க முன்பே உங்களுடைய மார்க் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது மார்க்குன்றதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஒரு செக் பண்ணிங்க. ஐடிஐ ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் அதே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். கம்பல்சரி நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நேஷ்னல் கவுன்சிலிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். முடிச்சிருந்தால் உங்களுடைய ப்ரொஃபஷனல் ப்ளஸ் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைப்படும். ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து நீங்கள் ட்ரைனிங் என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இது எலிஜிபிள். எலக்ட்ரிஷியனும் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு 50% மார்க் கம்பல்சரி இருக்கணும். எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கல் அதே போல் 50% மார்க் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுற ஐடிஐ சப்ஜெக்டை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணுன்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங் பேசிக் பார்த்தீங்கன்னா வெல்டரை பொறுத்த வரைக்கும் 1 year 3 months நடக்கும். அதே போல் ஃபிட்டருக்கும் 2 years நடக்கும். மெடிக்கல் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 year 3 months எல்லாருமே வந்து 1 year 3 months வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். அது மட்டும் உங்களோட சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து உங்களுக்கான அலவன்ஸ், ஃபுட் அலவன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சேலரி எல்லாமே வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அவன் தாராளமாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி மந்த்லி உங்களுக்கு சேலரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரியும் சேம் ப்ராசஸ் தான். உங்களுடைய வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 24 உள்ளே இருக்கணும். சில கேட்டகரி மட்டும்தான் 22க்குள்ளே இருக்கணும். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 15க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். SC/ST மாணவர்களாக தான் நீங்கள் 5 வருஷம். ஓகேங்களா? 5 வருஷம். ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா கேட்டகரியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ஏஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்களோ சேம் அதே தான் இந்த முறை கொடுத்துருக்காங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க நண்பர்களே. ஒரு நல்ல தகவல் அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்டு அண்ட் வந்து ஐடிஐ ஐடிஐ ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து சேலரி பேசிக் வந்து சேம் இதே தான். ஸ்டார்டிங்கே வந்து 6000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் சேலரி பேசிக்கை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்காதீங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்மலாம் போகலாமா? கண்டிப்பாக போகணும். ஏன்னா குரூப் 4 ஓகேவா, குரூப் டியில் ரயில்வே துறையில் குரூப் டியில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுனால சேலரி நீங்கள் பார்க்காதீங்க. சர்டிஃபிகேட் மெயினாக பார்த்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஜாப் நீங்கள் வந்து போகணும். சரிங்களா? எதுவுமே வந்து எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் தவிர கரண்ட்டில் நம்ம இவ்வளோ சமாளிக்கிறோம் இதனால் நமக்கு என்ன பயனுன்னு பார்க்கக்கூடாது. அந்த சர்டிஃபிகேட்னால ஃப்யூச்சரில் என்ன பிளான் வரும், நம்ம இதை வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட் கம்பல்சரி. உங்களுடைய மெரிட் லிஸ்ட் நீங்கள் வைக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய மார்க்கெலாம் கரெக்டாக 50%க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபீமேல் கேட்டகிரி அண்ட் SC/ST மாணவர்கள் யாருக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது, ஃப்ரீ. மற்ற எல்லா கேட்டகிரிக்குமே வந்து 100 rupees பே பண்ண சொல்கிறாங்க. விண்ணப்பிக்கும் ப்ராசஸ் வந்து சேம். இது வந்து நான் பயோவில் கொடுத்துறேன், ஃபாலோ பண்ணிங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் பயோவில் கொடுத்துறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் ஆன்லைனில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே லிங்க் கொடுத்துறேன். ஓகேங்களா? இது எல்லாமே லிங்க்கு பயோவில் கொடுத்துறேன், ஃபாலோ பண்ணுங்கள்.